நேயர்களே, இப்போது நான் உங்களுக்கு தரப்போகிறது சர்வதேச செய்தியில். அமெரிக்கா தனது நிலைகளை மத்திய கிழக்கிலிருந்து முழுமையாக இடமாற்றம் செய்யப்படுகிற செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா ஏன் இடமாற்றம் செய்ய போகிறது என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய ஆயுத குடோன்கள்ல பெரும்பான்மையாக ஆயுதங்கள் இல்லை இல்லை இல்லை. இதை நான் இன்னைக்கு சொல்லல, பலமுறை சொல்லி இருக்கிறேன். அமெரிக்காவுடைய ஆயுத பற்றாக்குறையால் அவருடைய இன்டர்செப்டார் என்று சொல்லக்கூடிய தடுப்பு வியூகங்கள் மிக குறைந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு 10,000 கோடி ரூபாயை செலவழிக்க இயலாமல் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிற அமெரிக்கா தற்போது இடத்தை காலி செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் த புரோக்கன், அதை உடைத்து தசப்தமாக்கும் பொய்யர்களாகவும் அமெரிக்கா நம்பிக்கை அற்றவர்களாகவும் வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் இருக்கும் ஒருவர்களாக அமெரிக்கர்களை நம்புவதாக ஈரானுடைய உச்சபட்ச தலைமை பொறுப்பில் இருக்கும் சபாநாயகர் சையத் பக்கர் கலிபாப் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அமெரிக்கர்களை நம்பவே கூடாது, அமெரிக்கர்களை ஒப்பந்தம் செய்யவே கூடாது, அமெரிக்கர்கள் வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள் என்கிற அளவில் கடும் கண்டனத்தை அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவரும் முன்னாள் IRGC தளபதியும் சிறந்த விமானியும் தற்போதைய சமாதான பேச்சுக்கார களமைத்திருக்கிற ஈரானிய நாடாளுமன்றத்தினுடைய உச்ச தலைவர் திரு சையத் பக்கர் கலிபாபுடைய ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவை உலகத்திற்கு ஒரு மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவரது கருத்தும் அவரது உள்ளார்ந்த எண்ணமும் அமைந்திருக்கிறது ஒன்று. இந்த நிலையில் ஈரானுடைய தலைமை பொறுப்பில் பல கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே பேசணும். அதுல நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மசூத் பெசஸ்கியான் அவர் மிகப்பெரிய பிரசிடென்ட். அவருக்குள்ள IRGCக்கும் அவர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் நெருடல்கள் இருந்தது. அதே சமயம் அந்த நெருடல்களை மாற்றி அமைப்பதற்கு ஏற்ற ஒரு களச்சூழல் அங்கு இல்லை. ஆகவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமேனியை சந்திப்பதற்கு ரகசியமாக இவர் அழைத்து செல்லப்பட்டார். எங்க போனார் என்று அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் ரகசிய வழிக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த ரகசிய வழிக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட இடத்தில், இறக்கப்பட்ட இடத்திலிருந்து கார் கண்ணாடிகள் முழுமையாக கருப்பாக்கப்பட்டு புறச்சூழ்நிலைகளையும் எந்த இடத்தில் வருகிறோம் என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் அறிய முடியாத ஒரு களச்சூழலை அவருக்கு ஏற்படுத்தப்பட்டு அவர் அங்கிருந்து முழுமையாக மசூத் பெசஸ்கியான் இருக்கிற இடத்தில் திடீரென தோன்றினார். ஆனால் மசூத் பெசஸ்கியான் முஜித்தபா கமேனியை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. சற்று மாறுபட்ட ஒரு இருட்டு பகுதியில் முஜித்தபா கமேனி இருந்து மசூத் பெசஸ்கியானோடு பேசியதாகவும், இவர் மசூத் பெசஸ்கியான் தனது உதவியாளரிடத்திலே முஜித்தபா தானா என்ற கேள்வி எழுப்பிய போதிலும் அந்த அளவிற்கு ஒரு ரகசிய கருப்பறையில் அவர் முஜித்தபாவை சந்திக்க வைத்து சில அச்சுறுத்தல்கள் அல்ல, அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் இப்போது வந்திருக்கிறது. இதுல ஒரு விஷயம் நமக்கு புரியுதுங்க. முஜித்தபா கமேனி ஆளாரவரமட்ட மக்கள் யாரும் நுழைய முடியாத, நாட்டினுடைய பிரசிடென்ட்டுக்கே தெரியாத ஒரு இடத்தில் அவர் வைக்கப்பட்டு இருக்கிறார் என்றால் அவருடைய பாதுகாப்பு குறித்து யாரும் அவரை கண்டுகொள்ள முடியாது. அவர் எங்கே இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், எப்படிப்பட்ட காந்த மின்புலத்தின் உள்ளே இருக்கிறார், இருட்டுக்குள் இருக்கிறாரா, நாட்டினுடைய பிரசிடென்டே கருப்பு கண்ணாடி ஏற்றப்பட்ட ஒரு அவைக்குள் செல்லினாரே, இது எந்த செய்தியை சொல்கிறது என்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. இருந்த போதிலும் உண்மையில் மேல்மட்ட அளவில் IRGC அரசியல் பகுப்பாய்வாளர்கள், குறிப்பாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராகச்சி, பக்கர் கலீஃபாப் மற்றும் மசூத் பெசஸ்கியான் போன்ற அரசியல் முகங்களை பின் தள்ளி குத்ஸ் படைகளும் IRGCயும் தீவிர தலைமையின் கீழ் செயல்படுவது உறுதியாகி இருக்கிறது. The dissenting voice is going on among the leaders of Iranian parliament அல்லது ஈரானுடைய பொது சமூகத்தில்
அவர்களுக்குள் மாறுபட்ட கருத்துகள் சென்று கொண்டிருக்கிறது. அதிகாரம் பலமை போல் அல்லாமல் வலுவான நிலையில் இருக்கிறது ஒன்று. இந்த நிலையில் பல மொசாத் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். மொசாத்தின் ஆதரவாளர்கள் நேற்று கூட 6 பேருக்கு தூக்கிலிட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அவர்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய பின்னடைவை ஈரான் சந்தித்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தளபதிகள், விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள், உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கமேனி உட்பட, அலிலாரிஜானி போன்ற மிகச்சிறப்பான தலைவர்கள், ஹுசைனி போன்ற தலைவர்கள், ஏராளமான போன்றவர்கள், கசீம் சுலைமானி போன்றவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இதுல ஸ்டார்லிங்ஸை வழங்கி அவர்களுக்கான பாதுகாப்பை, அவர்களுக்கான செய்தியை 50,000ற்கு மேற்பட்ட நாட்டிலிருந்து கடத்த முயன்றது அமெரிக்கா. இதில் பலர் கொல்லப்பட்டார்கள். இப்போதும் பலர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று 6 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில், இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டு ஊடகங்கள் இது ஒரு மனித விரோத படுகொலை என்று சொன்னாலும், தேசத்திற்கு விரோதமாக யூதர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் சோடை போகிற இவர்களை காலி செய்வது ஒன்றுவே எம் நாட்டின் எனது உச்சபட்ச நிலை என்று அவர் அறிவித்திருப்பதன் மூலம் ஒன்று தெளிவாகி இருக்கிறது. இப்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மௌனிக்க தொடங்கி இருக்கிறது உளவு அமைப்புகள். கடந்த காலங்களில் அமெரிக்கர்களுக்கு வாய்ப்பாக ஆப்கானியர்களும் சில இந்தியர்களும் கூட பிடிபட்டார்கள், இலங்கையிலும் கூட. இப்பொழுது எல்லாரையும் அவர்கள் துவைத்து கட்டி ஒரு நாட்டை ஒரு வலையமைப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. துபையில் பயங்கரமான வெடிப்பு சத்தம், 7 இடங்களுக்கு மேல் பயங்கர சேதம், இதுவரை நடைபெறாத சேதாரத்தை துபை சந்தித்ததாக தற்போது தகுதிகள் வந்திருக்கிறது. உங்களுக்கு கருத்து செல்லும் என்றால், ஜெபலலி போர்ட் தாக்குதலுக்கு உள்ளாகி 7 நிலைகளில் அதிபயங்கரமான சேதாரம், அமெரிக்க தளங்கள் தாக்குதல் என்ற அறிவிப்போடு துவை வெடிப்பு சத்தம் என செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சேனல் 4 தகவலின்படி அமெரிக்கா தனது முன்னணி ஆயுதங்கள் அனைத்தையும் மத்திய கிழக்கிலிருந்து அவர்கள் திரும்ப பெறப் போகிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. சேனல் 4 கருத்தின்படி அமெரிக்கா தனது ஆயுத களஞ்சியங்கள் பெரும்பான்மையாக மத்திய கிழக்கிலிருந்து அவர்கள் திரும்ப பெறப் போகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அமெரிக்கா படைகளை இங்கிருந்து வேற எங்கு நடத்தப் போகிறார்கள்? பஹ்ரைன், துபை மற்றும் பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடக்கின்றது. அமெரிக்கர்களுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கிறது, அது இஸ்ரேல். அந்த இடமும் இப்போது பாதுகாப்பாக இல்லை. ஆக உலக அரசியலில் மாறுதல் வந்திருக்கிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் மோதல் வெடித்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய சல்மான் ஒரு கருத்தை வகுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபருக்கு. அந்த கருத்தில் மீண்டும் எமது நாட்டின் அராம்கோ நிறுவனத்தின் மீது ஈரான் தாக்கினால், அல்லது ஈரானுடைய பிராக்சியான ஹவுதி தாக்கினால், அமெரிக்காவில் தமது முதலீட்டுகளில் இருக்கும் பல அமெரிக்க பங்கு சந்தைகளில் இருக்கும் தமக்கு கட்டுப்பட்ட அவற்றை விற்றுத்தான் நாங்கள் செலவு செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கையை அவர்கள் சவுதி அரேபியாவுடைய ராஜ்ய தலைமை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீ செய்கிற தாக்குதலுக்கு நான் பலியாக வேண்டுமா என்ற கேள்வியை சவுதி கேட்கிறது. உன்னால் எனக்கு என்ன பிரயோசனம்? இத்தனை காலமாக உனக்கு பணத்தை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, கப்பலை கொடுத்து, எண்ணெயை கொடுத்தேன், என்ன பாதுகாக்க முடியலையே? இன்னைக்கு நான் அல்லோகலப்பட்டு நிற்கிறேன். காசில் பணம் இல்லை. ஒரு நாளைக்கு 7.4 74 மில்லியன் 74 லட்சம் பேரல்கள் இழப்பீட்டை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். என்ன செய்வது என்ற கேள்விக்கு அமெரிக்கர்கள் ஆடி போயிருக்கிறார்கள். அடுத்த மிக விரைவில் அமெரிக்க அதிபரோடு சல்மான் சந்திப்பார் என்ற செய்திகளோடு அமெரிக்காவுடைய ராஜ்ய தலைவர் பீட் ஹெட்சன், அதாவது இராணுவ டிஃபென்ஸ் செக்ரட்டரியோடு அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் மோதல் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே ஹெர்முஸ் வளைகுடாவில் தாங்கள் இறையாண்மைக்குட்பட்ட பகுதி என்று, ஹெர்முஸில் தமது அரசு நிலையாண்மை நிறுத்தும் என்றும், ஓமனோடு தாங்கள் பேச்சுவார்த்தை இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம் என்றும் ஒரே வழித்தடம் தான். தெற்கு பகுதியில் வழித்தடம் அல்ல, மற்ற பகுதியெல்லாம் வழித்தடம் அல்ல. ஒன்று ஹெர்முஸ் தான். இஸ் இன்டெப்தான ஒரு ஸ்ட்ரைட். த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ் மட்டும்தான் ஒரே வழி.
போவதும் வருவதும் அது 8 கிலோமீட்டர், மிகப்பெரிய அகலமானது. அதனால இந்த பெரும் சந்தையில் உலக கப்பல்கள் செல்லலாம். இதில் ஒரு டோல்கேட். இதன் மூலமாக அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் பங்கில் ஓமனுக்கு உண்டு, ஆனால் அதில் பெரும் பங்கு எங்களுக்கு தான் உண்டு, நாங்கள் தான் அதில் பெரும் பங்கு வகிக்கின்றோம் என்று 7% பணத்தை வசூல் செய்வது என்று முடிவு செய்திருப்பதாக தற்போது தகுதிகள் வந்திருக்கிறது. இந்த தகுதி அடிப்படையான செய்திகளில் அமெரிக்கா 5 விழுக்காடாக குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா இவ்வளவு பேரம் பேசி இறங்கி வரக்கூடிய லெவலுக்கு ஆயிட்டாங்க. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில். மத்திய கிழக்கில் முழுவதும் அவர்களின் மீது, அமெரிக்கர்களின் மீது அதிருப்தி, யூதனும் அதிருப்தி. இப்ப ஈரான் கடும் போருக்கு தயார். ஈரானோட சமாதானத்துக்கு போய் ஆக வேண்டும். எப்படி போவது? ஆக மறுபடியும் நாள் ஒன்றுக்கு 10,000 கோடி செலவாகிறதா அமெரிக்கர்களுக்கு. $1 பில்லியன் செலவாகிறதா. 10 நாள் 10 பில்லியன், 100 நாள் 100 பில்லியன், 10 லட்சம் கோடி போயிருக்கும். இன்னைக்கு 150 லட்சம் கோடி போயிருக்கிறது இதுவரைக்கும். அவர்கள் எப்படி 15 லட்சம் கோடி வரைக்கும் இன்னைக்கு செலவாயிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 கோடி, ஒரு மாதத்திற்கு எத்தனை கோடின்னு பாருங்க, 3 லட்சம் கோடி, 5 மாதத்துக்கு 15 லட்சம் கோடி போயிரும். அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள்? எவ்வளவு கடன், இன்னும் அழிவு, உயிரினங்கள். ஆகவேதான் அமெரிக்கர்களுக்கு இப்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுடைய தொழில்நுட்பங்களை, ஜக்வார் விமானங்களை இப்பொழுது ரஷ்யாவிடமிருந்து பெற்று அவற்றில் இவர்கள் கைபர் ஷெகான் ஏவுகணைகளை பயன்படுத்தி அமெரிக்கர்களை தாக்குவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி என்று நான் பார்க்கிறேன். அதாவது அதுல என்ன செய்தி வந்திருக்குன்னா, 4 டேட்டா சென்டர்கள் அமெரிக்கர்களால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய CRB உடன் கைபர் ஷெகான் சீன ஆண்டனாவை பொருத்தியதை மூலம் இவர்கள் தாக்குவதாகவும், இந்த சீன ஆண்டனா அமெரிக்காவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபர் சிஸ்டத்துக்கு எதிராக செயல்படுவதாகவும், ரஷ்யாவினுடைய பயிற்சி விமானங்களான ஜாக் விமானங்கள், ரஷ்யாவினுடைய Su-57க்கு பயிற்சி விமானங்கள், நல்லா கவனிங்க, இந்த ஜாக் Su-34, 35, 57 இயக்குவதற்கான இந்த ஜாக் பயிற்சி விமானங்களில் R-32 பயன்படுத்தி வருவதாக ஈரான் ஜாக் விமானங்கள், ரஷ்ய பயிற்சி விமானங்களான R-32 பயன்படுத்தி வருவதாக தகவல்கள். ரஷ்யாவினுடைய பயிற்சி விமானங்களை பயன்படுத்தி அதனுடன் தங்கள் நாட்டினுடைய கெர்ரம்ஷோர் ஏவுகணைகளை இணைத்து அமெரிக்க நிலைகளை தாக்குதல் நடத்துகிறதாகவும் இப்போது பெரும் செய்திகள் வந்திருக்கிறது. இன்றைய செய்தி, சவுதி அரேபியா பெரும் சிக்கலில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை வலிமைப்படுத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாவின் மீது. ஆகவே அமைதி எங்கும் தெரியவில்லை என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நாளை சந்திப்போம். நன்றி.